We came to see Manohar. Oh, he just left? Well, I am Manohar's uncle, and he's my good friend. Oh, Manohar's uncle. Vanakkam, vanakkam. Pleased to meet you. The pleasure is ours. Please be seated, Thank please. you. Thank you. You speak Tamil too? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். Mr. Manohar எனக்கு தமிழ் கத்து கொடுத்திருக்கு. Do you like to have some drink? Why? Don't you bother. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கோம். அந்த உதவியை மட்டும் நீ செய்துட்டேனா ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருக்கும். உதவி? What's that? I'll do that with pleasure. தெரியுதுமா? முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ தட்ட மாட்டேன்னு. இந்த உதவியை மட்டும் நீ செய்யலன்னா குடும்பமே சிதறி போடும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் தட்ட மாட்டா. மனோகரை விட எவ்வளவோ சத்தியான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா. அதனால நீ பிடிவாதம் பிடிக்காம மனோகரை மறந்துடம்மா. என்ன? மனோகரை நான் மறக்கணுமா? Why? It is impossible. Why? Why? நித்யானந்தா, கல்பனா பத்தி சொல்லு. அம்மா ரோசி, மனோகருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஓ, நீங்க வாக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது? இல்ல மிஸ்டர் மனோகர் தான் என்ன பண்றது? இதுக்கு முன்னே நீங்க அவரை கன்சல்ட் பண்ணிருக்குதா? இல்லம்மா, ஆனா எங்க ஊர்ல பெத்தவங்க கொடுக்கிற வார்த்தையை பொண்ணு பிள்ளைங்க மதிச்சு நடக்கிறதாம்மா நாகரிகம். நான்சென்ஸ். மேரேஜ் பண்ணிக்க போறவங்க அப்ரூவல் இல்லாம எப்படி மேரேஜ் நடக்கும்? அப்படி நடக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க அந்த பெண்ணுக்கு வேற ஒரு பிரைட் குரூமை பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க. அது தான் புத்திசாலித்தனம். Just wait. அவசரப்படாதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். மனோகரை மறந்துடு. How cheap you are. பணத்துக்காக காதல் பண்ணது நினைக்கிறா? Get out both of you. என்ன நாளை மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர? கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் 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 மீன். நாளை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க விஷயமா தான். குட்டையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை தட்டு தண்ணிய வச்சு திங்கும். இதை கொடுத்து தான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. என்ன பட்சி? பட்சியா பாலா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோப்ஸ் பண்றது. டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கிறோம். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டைக்கு அந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். எள்ளி என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். Oh, I see. கோகனட். ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் பிடி, நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போ. மனோகர், மனோகர், யாருங்க? என்ன சிரிப்பு? உனக்கு ஒண்ணு சொல்லணும். சிரிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்னால ஆனா புத்திமதி சொல்லணும். அது சரி, புத்திமதி சொல்றது உங்களால ஆகும், அதை கேட்கறதுக்கு எங்களால ஆகாது. டேய் டேய், என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்ட? நீ புத்துக்கிட்டு டேங்கிற? டீசெண்டா பேசுறா. டேய் டேய் டேய். மனோகர், எல்லாம் உன் நன்மைக்காக தாப்பா சொல்றேன். இந்த மேல்நாட்டுக்காரி உறவு உனக்கு தேவையே இல்லை. இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது. போயா, ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவன் முன்னுக்கு வர முடியாதியா? பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவை பத்தி நினைச்சுட்டு இருந்தானா எப்படியா வாழ்க்கையை நடத்துவான்? மனோகர், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உறவு உனக்கு வேண்டாம்பா. அதெல்லாம் சாதாரண பொண்ணு நினைச்சியா? லண்டன்ல பிறந்த சாவித்திரி, அமெரிக்காவில் வளர்ந்த அருந்ததி, ஃபாரின்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்ட உடனே கூடவே ஓடி அந்த தமயந்தி. உன் கதையில நலன் போக மாட்டான். இந்த தமயந்தி சொல்லிக்காம ஓடி போடுவான். என்னையாது என் முன்னாடியை பத்தி என் முன்னாடி இன்சல்ட் பண்ற? மரியாதையா வேலையை பார்த்துட்டு போயா. போக முடியாது. அட போயா. போக முடியாது. அட போயா. போக முடியாதுங்கிற. ஏன் இப்படி அடிக்குது? ஏன் சண்டை? எனக்கு பயமா இருக்கு டார்லிங். போலே போலே. டார்லிங், யார் இந்த ஆளு? போலீஸ் சொன்னோனே புயல் வேகத்துல ஓடுது. முள்ள மாதிரி போய, முடிச்ச வைக்க போய, எவனோ ஃப்ராடு என்னை உன்னையும் பிடிச்சு என்ன அவன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறான். அவன் இருக்கிறான். நீ வா, நம்ம எள்ளி சாப்பிட போலாம். டார்லிங், எனக்கு இளநீரும் வேண்டாம், அத்தையும் வேண்டாம், மீனும் வேண்டாம். ஹோட்டலுக்கு போலாம். என்ன நீ என்ன ஓட்டியே கூட்டி போற? கை எடுத்து கூட வா.
பாடல் முத்து போலே பாடச் சொல்லும் கண், உள்ளத்தாலே மெல்லத்தாளம் போடச் சொல்லும் பெண். 10 பாடல் முத்து போலே பாடச் சொல்லும் கண், உள்ளத்தாலே மெல்லத்தாளம் போடச் சொல்லும் பெண். தொட்டுக்கொண்டு கட்டிக்கொள்ள திட்டம் போடும் கை, தொட்டுக்கொண்டு கட்டிக்கொள்ள திட்டம் போடும் கை, ஒட்டிக்கொள்ள வெட்கம் வந்து எட்டி போகும் கால், ஒட்டிக்கொள்ள வெட்கம் வந்து எட்டி போகும் கால், தொட்டுக்கொண்டு கட்டிக்கொள்ள திட்டம் போடும் கை, ஒட்டிக்கொள்ள வெட்கம் வந்து எட்டி போகும் கால். கொஞ்சும் கொஞ்சம் மதுவை கொண்டு, மலரை கொஞ்சும் மதுவை கொண்டு முழுகச் சொன்னேனா, குளிரும் போது என்னை வந்து குளிரும் போது என்னை வந்து தழுவச் சொன்னேனா. போடும் தொட்டு மெய்யை தொட்டால் கையை தொட்டு, மெய்யை தொட்டால் காணும் சுகம் என்ன. 10 பாடல் முத்து போலே பாடச் சொல்லும் கண், உள்ளத்தாலே மெல்லத்தாளம் போடச் சொல்லும் பெண். கதவை மெதுவாய் தட்டு, வருவேன் என்றேனா, ஒன்றே ஒன்று இதழில் இன்று தருவேன் என்றேனா. பாடம் சொல்லி புரியும் பருவம் இதுவல்ல, கண்ணன் மட்டும் மட்டும் எண்ணம் வைத்தால் இன்பம் ஒன்றல்ல. 10 பாடல் முத்து போலே பாடச் சொல்லும் கண், உள்ளத்தாலே மெல்லத்தாளம் போடச் சொல்லும் பெண். தொட்டுக்கொண்டு கட்டிக்கொள்ள திட்டம் போடும் கை, ஒட்டிக்கொள்ள வெட்கம் வந்து எட்டி போகும் கால். அங்கிள் நித்யானந்தம் கேட்டுட்டே இருக்கிறேன், பேசாம நடந்துகிட்டே இருக்கான்னு அர்த்தம். என்னாச்சு பணம்? 5000 ரூபாய். உனக்கு எதுக்கப்பா இப்ப பணம்? இதுதான் லோக்கல் புத்திங்கிறது. செய்யற செலவை சொல்லி பணத்தை கேட்கறாருன்னா அப்பவே சொல்லிருக்க மாட்டேனா? சொல்லக்கூடாத செலவு, பணத்தை கொடுங்க. அந்த மாதிரி அனாவசிய செலவு வேண்டாம்ப்பா. நீங்களே அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடாப்பா, பணத்தை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ பாட்டுக்கு அமெரிக்கா, சைனா, ஜப்பான் பறந்து போய் எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நிக்கிறதுக்கா? அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், கல்பனா கழுத்துல தாலி கட்டினா கை மேல காசு. என்ன யோசனை பண்ற? வாய் திறந்து பேசு. கல்பனா கழுத்துல தாலிங்கிற கயிறு எழுத்து 3 முடிச்சு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் உங்க திட்டமா? மனோகர், உனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து எதுக்காக உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா நீ கேட்கிறப்பெல்லாம் எதுக்காக பணம் கொடுக்கறேன்? எவ்வளவு பெரிய தப்பு நீ செஞ்சாலும் அதை பத்தி நான் கேட்கறதே இல்லை. எதுக்காக தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? டேய், அவர் சுத்தி வளைக்கிறாருடா. நான் நறுக்குன்னு சொல்றேன். கல்பனா உனக்காகத்தான் வளர்றான். அவளை கட்டிக்கிட்டா தான் கை மேல காசு. இல்லன்னா எந்த நாட்டுக்காரி பின்னாலே எழுதிட்டு போயிட்டால. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது என்ன பத்தி. இதுக்கப்புறமே எனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றாரு மாமா. ஐயோ ராமா, அதுக்கப்புறம் என்ன பேச்சு? முதல்ல பணத்தை கொடுங்க. அவன் தான் கட்டிக்கிறேங்கிறானே, கொடுத்து தொலைங்களேன்.
பேசாம கட்டிக்கொள்ள. பேசிட்டே கட்டிக்கிறேனே. இந்த வீடு வாசல் எல்லாம் உனக்கு தான்டா சொந்தம். சமயம் கட்டு. அதுவும் தான். தேங்க்ஸ் மாமா. வர்றாத்த. எங்க போறான்? எங்க தாலி வாங்கிட்டு போறான். நித்யானந்தம், உன்னுடைய உண்மையான சுரூபம் எனக்கு இப்பதான் புரியும். உன் மக கல்பனாவை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத நேரடியா சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இல்லையா? எல்லாத்தையுமே எங்க அக்கா சொல்ல வேண்டியது இருக்கு. நம்பிக்கை துரோகி, என்ன ஏமாத்த நினைக்கிறியா? நான் நினைச்சேன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நசிக்கிடு நினைச்சிக்கி. பேசாம இரு பாவிப்பையில. நல்ல காரியம் நடக்க போற இந்த சமயத்துல காரியத்தை கெடுத்துடாதடா. உங்க மகளை தான் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லுங்களேன். ஐயா தம்பி இந்த நரக வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னடி கல்பனா, அலங்காரம் ரொம்ப பலமா இருக்கு. எங்க புறப்பட்ட? இதே நடி கேள்வி. டிவி சிங்காரிச்சு சின்ன பொண்ணு எங்க போகலாம்? பொன்னான நேரத்துல கண்ணான காதலைய கண்டு காதல் மொழி பேச போவா. ஓ, அப்படின்னா கல்பனா காதல் பாடம் படிக்க போறாளா? சும்மா இருங்கடி. உங்களை எல்லாம் கிண்டல் பண்ண எனக்கும் காலம் வரும். வரும்போது பாத்துக்கலாம். ஆமா, இப்ப எங்க கூட நீ வர போறியா இல்லையா? ஐயோ, என்ன இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? விட்டுடுங்கடி, பாவம். போனா போகட்டும், அவரு காத்துட்டு இருப்பாரு. சரி சரி, சாவி அங்க இருக்குது, போகும்போது கூட்டிட்டு போங்க. புரிஞ்சுதா? பாய் பாய். என் முகத்துல விழிக்காது. இங்கிருந்து போய். எனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் என்ன தவறு செய்வேன்? நீ மட்டுமில்ல, உன் பரம்பரையே என் குடும்பத்துக்கு பாதகம் செய்திருக்க. ஐயோ பாவன் பச்சாதாபப்பட்டு பங்குதாரா சேர்த்துக்கிட்ட எங்க அப்பாவே பொன்னவராச்சு உங்க அப்பா. இல்ல, இது போய் வீண் பழி. வேணும்னே நம்ம பிரிக்க யாரோ செய்திருக்கிற சதி. யாரோ செய்த சதி இல்ல, தன் உயிரையே கொடுத்து எங்களை காப்பாற்றின அந்த உத்தம பழனி சொன்ன உண்மை இது. பழனியா? பழனியா அப்படி சொன்னாரு? நாம ரெண்டு பேரும் காதலர்களா இருக்கிறது பிடிக்காததுனால இப்படி ஒரு வீண் பழியை போட்டாரா? பழனியை பத்தி மறுபடியும் இப்படி வார்த்தை சொன்ன என்னால பொறுக்க முடியாது. அவனுக்கு மத்தவங்களை வாழ வைக்க தெரியவே தவிர கெடுக்க தெரியாது. இத பாருங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களையே நம்பி இருக்கும் என்ன ஏமாத்திடாதீங்க. கண்ணீர் விடுறிய? ஆளை கொல்ற முதல்ல கூட தான் கண்ணீர் விடுது. ஐயோ ரவி, என்ன ஏன் இப்படி கொல்லாம கொல்றீங்க? கொல்றது நீயா நானா? திருச்சி பேசி என்ன முட்டாளாக்கியது உன் துரோகத்தை மறைக்கத்தானே. ஒட்டி உறவாட ஓடி வந்தது என் குடும்பத்தை மீண்டும் தலதூக்க விடாம செய்யத்தானே. என் வீட்டை சுத்தி வந்து சொந்தம் கொண்டாண்டது தந்திரமா எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே. இதெல்லாம் உங்க அப்பா ஏற்பாடு தானே. சொல்லு சொல்லு. என்ன நீங்க உங்க கையால கொன்னாலும் பரவாயில்லை, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா எந்த விதமான தவறையும் செய்திருக்கவே மாட்டார். இவ்வளவு உண்மை தெரிஞ்ச பிறகுமா உன்னை நம்ப சொல்றேன்? நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றேன். நான் இப்பவே ஊருக்கு போய் அப்பாவை கேட்டு உண்மையை தெரிஞ்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். கல்பனா, இப்படி சொல்லிட்டு போறதால எங்கிட்ட நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்கவே நினைக்காது. உன் குடும்பத்தை நான் பழி வாங்க விடவே மாட்டேன். உங்க குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அதுக்கு நான் பலியாக தயாரா இருக்கேன் ரவி, தயாரா இருக்கேன். அம்மா, ஜஸ்ட் a minute. கல்பனா எங்கம்மா போயிட்டா? கல்பனா, நீங்க? நான் கல்பனாவுடைய அப்பா. கல்பனாவுடைய அப்பாவா? அவ அங்க போயிருக்கா. அவர் இல்ல, அவரை பார்க்க போயிருக்கா. அதாங்க அந்த ரவியை பிரின்சிபால் ரவியை பார்க்க போயிருக்கா. பார்க்க போயிருக்கா. இந்தாங்க சாவி. பிரின்சிபால் தாங்க பார்க்க போயிருக்கா. சரிம்மா, தேங்க்ஸ். ஏம்மா ஏம்மா சொல்லுமா? ஏம்மா? என்னால நம்பவே முடியலப்பா. இவ்வளவு நல்ல மனம் படைச்ச நீங்களா அந்த நாச வேலையை செஞ்சீங்க? என்னம்மா அது? மத்தவங்க கண்ணீரை துடைக்கிற இந்த கைகளாப்பா அந்த கொலையை செஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா.
அப்பா, உங்களோட சதானந்தன் ஒருத்தர் கூட்டா வியாபாரம் பண்ணினாரா? ஆமாம். அவர் கொலை செய்யப்பட்டது உண்மையா? அவரை கொன்னது யாருப்பா? சொல்லுங்க. அவரை நீங்களா கொலை செஞ்சீங்க? சொல்லுங்கப்பா. கல்பனா, உனக்கு இதெல்லாம் யாருமா சொன்னது? நாம சொல்லலைனாலும் உண்மை உலகத்துக்கு தெரியாம போயிடாதுப்பா. அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போயிடாது. இல்லைன்னா அவர் மகனையே என் வாழ்க்கையில சந்திக்க வச்சிருக்குமா? என் இதயத்துல வாழ்க்கை தீபமா ஏத்தி வச்சு இன்னைக்கு அவருக்கு நான் யாருங்கிறதையும் தெரிய வச்சிருக்குமா? பாத்தீங்களா அப்பா, என் வாழ்க்கை எப்படி வெட்ட வெளியில வச்ச விளக்கா அலமோதிட்டு இருக்குது. இதுதான்ப்பா நீங்க செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. அந்த கொலையினால நீங்க பல கோடி பணம் சம்பாதிச்சிருக்கணும். ஆனா உங்க ஒரே பொண்ணுக்கு நீங்க வாழ்வு கொடுக்க முடியாதுப்பா. கொடுக்கவே கொலையே செய்யலம்மா. சத்தியமா சொல்லலாமா நான் இந்த கொலை செய்ய? நான் நம்புறேன்ப்பா. ஆனா அவர் மகனே சொல்றாரு நீங்க தான் கொலை செய்றீங்கன்னு. அம்மா, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? அவர் கொலை செய்யப்படுற போது நான் பக்கத்துல இருந்தேங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பாதகத்தை நான் செய்யலம்மா. மனசால கூட நினைக்கலம்மா. தயவு செஞ்சு நான் நம்புமா. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன்பா சட்டத்தின் வெளிச்சத்துல அந்த பாதகனை கொண்டு வந்து நிறுத்தல? ஏன்பா? அதுக்கு காரணம் இருக்குமா? அப்படி நான் செய்ய முயற்சி பண்ணியிருந்தேன். என்னையே தூக்குமடைக்கு அனுப்பியிருப்பான் அந்த பாதகன். ஆனா அதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. தாயில்லாத பச்சை குழந்தையான உன்னை பரிதபிக்க விடக்கூடாது என்றுதான் வாழ்நாளெல்லாம் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய அந்த செய்கையினால இன்னைக்கு என் வாழ்வே அழிய போகுதுப்பா. கல்பனா, நீ கவலைப்படாதம்மா. சதானந்தத்தின் மகனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. தைரியமாகம்மா. அவங்க எப்படி அப்பா சம்மதிப்பாங்க? நான் வர்றேம்மா. அது வினைகள் முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம். அதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளுமா. சொத்துக்களை எல்லாம் உன் பேருக்கே உயிர் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்பா, இதை எடுத்துக்கிட்டு நீ ரவி வீட்டுக்கு போமா. ரவியோட அம்மா காலில் விழுந்து என்ன ஆதரிங்கன்னு கேளு. அவங்க மறுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டிலேயே வேலைக்காரியா உழைச்சுக்கிட்டு இந்த முயற்சியில நீ அனுபவிக்க போற ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு வாழ்வை தேடி கொடுக்க போறது மட்டுமில்லை, என் பாவத்தையும் கழுவிடும். அம்மா, இதை வாங்குமா. வேண்டாம்மா, தைரியமா போயிட்டு வாமா. இப்பவே போமா. அம்மா, என்னம்மா இது? இவ்வளவு நாளா ஏமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுட்டீங்க? அப்பாவை கொண்டு நம்ம இந்த கதிக்கு ஆளாக்கிறவங்களை சட்டப்படிதான் தண்டிக்க முடியாவிட்டாலும் நானே அவங்களை நிர்மூலமாக்கி பழிக்கு பழி வாங்கியிருப்பேன். அதனாலதான் அப்பா சொல்லல. அந்த நிகழ்ச்சிகளால நிம்மதி இழந்து நான் அனுபவிக்கிற வேதனையும் கவலையும் நீயும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் அப்பா சொல்லல. முடிஞ்சு போன என் கதை உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நான் விரும்புறேன். நீ விரும்பியபடியே கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பலகாலம் பெருவாழ்வு வாழணுங்கிறது தான்ப்பா என்னுடைய ஆசை. என்னுடைய கனவை கலைச்சிடாதப்பா. கனவை மத்தவங்க கலைக்கலைனாலும் அது நிலைச்சு நிக்கிறதில்லம்மா. நல்ல வேலை இப்பவாவது எனக்கு உண்மை தெரிஞ்சது. இல்லைனா வீழாத நரகத்துல விழுந்து என் தாய் தந்தையருக்கு தீராத களங்கத்தை தேடி வச்சிருப்பேன். என்னப்பா சொல்ற? தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்கம்மா. நீங்க எப்படி எனக்கு தெரிஞ்சா என் மனசு புண்படும்னு நினைச்சு உண்மைகள் எல்லாம் மறைச்சு வச்சீங்களோ, அதே போல ஒரு விஷயத்தை நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். என்ன வற்புறுத்தாதீங்க. அம்மா, இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. கொடி பறந்து கூரையை மறைக்கலாம், ஆனா கூடிக்குலவி உண்மைகளை மறைக்க முடியாது. இந்த இடத்தை விட்டு போறையா இல்லையா? ரவி, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவளை பார்த்து இப்படியா பேசுறது? அம்மா, உங்களுக்கு தெரியாதம்மா, நீங்க பேசாம இருங்க. நீ ஒழுங்கா போக போறியா இல்லையா? நான் எங்க போவேன்? எனக்கு இந்த உலகத்துல இந்த வீட்டை தவிர வேற புகலிடமே கிடையாது. தயவு செஞ்சு என்ன விரட்டாதீங்க. இந்த போலி பேச்சுக்கு நீதி கண்ணிருக்கு நான் ஏன் வர மாட்டேன். உன்னை நிர்மூலமாக்கினா தான் எனக்கு நிம்மதி. ரவி, ஒரு பெண்ணுகிட்ட இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி இவ்வளவு விரட்ட என்னடா தப்பு பண்ண? சொல்றேன்மா, சொல்றேன். அப்பாவை திறமையிலிருந்து கொண்ட 2 பங்குதாரில் ஒருவரான நித்யானந்தத்தோட மக இவன். அப்பாவை கடிச்ச கருணாகம் பெற்றெடுத்த விஷனாகம்மா. ரவி, பழனி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நம்ம கெடுக்கத்தான். அதுக்கப்புறம் அப்பாவை சந்திச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா
கொலகாரனை காட்டி கொடுக்க முடியாம போனது தவிர வேற எந்த விதமான பாவத்தையும் செய்யலையா? ஓஹோ, உங்களுக்கு நான் என்ன அர்ப்பணிச்சுட்டேன்னு தெரிஞ்சதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க முடியும்? எனக்கு தான் அந்த வீட்டை மிதிக்க தகுதி இல்லைனாலும் நீயாவது அந்த வீட்டுக்கு போய் சேவை செஞ்சு பொண்ணு அர்ப்பணிக்கிறதாமா நமக்கு பெருமை அப்படின்னு சொன்னார். இது நடிப்பு. உங்க அப்பா நல்லா ஒத்திகை பார்த்து ஒன்னு அனுப்பிச்சிருக்காரு. இல்ல, இல்லவே இல்ல. இத பாருங்க, எங்க அப்பா எல்லா சொத்தையும் எனக்கு சீதனமா எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க மட்டும் என்ன ஆதரிக்கலன்னா இந்த உலகத்துல நான் உயிர் வாழவே முடியாது. அம்மா, இவளை நம்பாதீங்க. இது ஏதோ சூழ்ச்சி. இவளை கட்டிக்கிட்டு நான் வாழத்தான் ஓடுமா இல்ல வாழத்தான் முடியுமா? ஐயோ அம்மா, நான் சின்ன வயசுலயே தாய் இழந்தவ, தாய் என்ப உணராதவ. உங்களை தவிர எனக்கு வேற ஆதரவே கிடையாதம்மா. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்னம்மா சொல்வீங்க? சொல்லுங்கம்மா. ரவி, கல்பனா இங்கே இருக்கட்டும். அம்மா, இவளை இந்த இடத்தை விட்டு உடனே போக சொல்லுங்கம்மா. இவ அப்பா செய்த தவறுக்கு இவ என்னடா செய்வா? பாவம், வாழ்ந்தா இந்த வீட்டுல வாழ்வேன், இல்லன்னா சாவேன்னு வந்திருக்கிற இவள் சாக விட நான் விரும்பலடா. அம்மா, போடா உள்ள போடா அண்ணா. அம்மா, கவலைப்படாதம்மா, தைரியமா. உடச்செறிய வந்திருக்கேங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. இனிமே என் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது, என் கண்ணையும் படக்கூடாது. ஓ போ போ வெளியே. அவரை போய் மனுஷன் சொல்றியே, அது வெளியே போயிருக்கு. போய் சொல்லாத. எங்கடா போற? என்னடா வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? பணம் தான் வேணும். கவுன் பட்டவளை துரத்துறேன் ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போலாம் நினைச்சியா? கல்பனா கழுத்துல தாலி கட்டினாதான் உனக்கு பணம். பணம் தர போறியா இல்லையா? மாட்டேன். முடியாது? முடியாது. ஐயோ, நான் ஹோட்டலுக்கு பில் எல்லாம் கட்டணும், இல்லன்னா டேபிள் தொடக்க சொல்லுவான். தொட. கையை கட்டிட்டு டேபிள் தொடக்கிறதா? இதை கழிச்சு போட்டுட்டு தொடடா. நான் தொடச்சா பரவாயில்லையா? அவனையும் சேர்த்தல டேபிள் கிளீன் பண்ண சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து தொடங்க. கை கட்டினாலு உங்ககிட்ட கை கட்டி நின்று கேட்க வேண்டியதா இருக்குது. வரமாட்டேன்? மாட்டேன். வேண்டியதில்லை. 2 பேரும் ஹோட்டல்ல சேர்றோம். நான் அரிசி ஊற போடுறேன், அவளை ஆட்ட சொல்றேன். நாங்க பழச்சுக்கிறோம். நீங்க வெறும் வாயை மெருகிட்டே இருங்க. பேய்ங்க பேய்ங்க. காய்ங்க காய்ங்க. 4 நாள் பட்டினி கிடந்து காஞ்சாதான் புத்தி வரும். புத்தியா வருது, தானே வர்றான். காபி. காபி வேணாம், ஒண்ணு வேணாம். ரவி, உன் கோவம் எல்லாம் தீர்ந்ததாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தயவு செஞ்சு இனிமே இவளை இந்த ரூம் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுவேன். ஆகட்டும்பா. இது உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ரவி, உன் வீட்டிற்கு வந்திருக்கும் கல்பனாவை உடனே விரட்டு. அவள் உன்னோடு உறவாடி உன் உயிரை குடிக்கத்தான் வந்திருக்கிறாள். ஜாக்கிரதை. பாத்தீங்களாம்மா, நமக்கு வேண்டியவங்க யாரோ எழுதியிருக்காங்க. அவள பொண்ணுன்னு சொன்னீங்களே, இவ பெரிய கொலைத்திட்டத்தோட தான் வந்திருக்கா. இது நமக்கு வேண்டியவங்க எழுதிருக்க மாட்டாங்க, வேண்டாதவங்க தான் எழுதிருப்பாங்க. அம்மா. ஆமாப்பா, 10 கோடி ரூபாய் பணத்தை கூட ஒரு வீட்டுக்கு நம்பி அனுப்பி பாதுகாக்க சொல்றது சுலபம். ஆனா ஒரு பெண்ணை அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு நம்பி அனுப்பி இருக்கிற அவ அப்பாவையோ கல்பனாவையோ சந்தேகப்படுறது பைத்தியக்காரத்தனம் தான்ப்பா. நம்ம மட்டும் இல்லை,
கல்பனாவையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, கடைசியா நீங்க வருத்தப்பட போறீங்க. அம்மா தைரியமாயிருமா, பயப்படாத. கல்பனா எங்கயா? கூட்டிக்கிட்டு வரல? வரல, இனிமே வரவும் மாட்டேன். ஏன்? அவ தனக்குரிய ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்துட்டான். என்னது? இதுக்கு மேல அவளை மனோகருக்கு திருமணம் பண்ணி வச்சு மனோகர் கல்பனா 2 பேர் வாழ்வையும் பாழாக்க நான் விரும்பல. நல்லா இருக்கு. என்ன கதையை மாத்திர? நாம ஒண்ணு நினைச்சோம், விதி வேற விதமா விளையாடுது மூர்த்தி. யார் அந்த பையன்? வேற யாரும் இல்லை, நம்மால வஞ்சிக்கப்பட்டானே அந்த சதானந்தம், அவனுடைய மகன். பேஷ், நான் நினைச்சதை விட ஒருபடி மேல இருக்கு உன்னுடைய நடிப்பு. சதானந்த மகனுக்கு நீயே உன் மகனை கொடுக்கிறதா முடிவு பண்ணி பேசிட்டு வந்துட்ட இல்லையா? மூர்த்தி, உனக்கு பயந்து பயந்து என் வாழ்க்கையை துன்பக்கடல்ல தள்ளிட்டேன். என் மகா வாழ்க்கையும் பாழாக்க நான் விரும்பல. அப்படியே நான் விரும்பினா கூட அவ அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அவ பச்சை குழந்தை இல்ல மூர்த்தி, பொம்மையை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த படிச்சவா, புத்தி வந்த பொண்ணு. ஷராபியோ மூர்த்தி, இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தி நினைச்சு மனப்பால் பிடிக்காத. மற்றவங்களை விட என்ன பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் இந்த மூர்த்தி யாருன்னு. மூர்த்தி, நான் கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். உன் மகனுக்கு வேணும்னா என் மகளை விட 10 மடங்கு அழகான ஒரு பொண்ணை நானே கட்டி வைக்கிறேன். என் மகளை மட்டும் மறந்துட மூர்த்தி. அனாவசியமான பேச்சு என்கிட்ட தேவையில்லை. வீண் பேச்சு தேவையில்லை. உடனே உன் மகளை வரவழைச்சு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது. நான் அழிஞ்சு மண்ணாயிட்டாலும் பரவாயில்லை, என் மகளாவது வாழ்த்துங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் அவளை அங்கே விட்டுருக்கேன். நம்பிக்கை துரோகி, எனக்கா துரோகம் நினைக்கிற? உன் மகன் இங்க வந்து ஆகணும். முடியாது, 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 வரமாட்டா. முடியாது. கனதா, ஊத்தி, ஊத்தி, டாய். முடியாது. வரமாட்டா. வரமாட்டா. அக்கா, அக்கா, இவனை சாகாம பாத்துக்க. செத்துட்டான்னா காரியமே கெட்டு போயிடும். பத்திரம், மற்ற நான் கவனிச்சுக்கிறேன். இந்த ஊர்ல ரவின்னு ஒரு வயலின் வித்வான் இருக்கான். அவனை யாருக்காவது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா? உனக்கு தெரியுமா? அவன் வீடே எனக்கு தெரியும் சார். வீடே தெரியுமா? ஆமா. கமா கமா. கமா. சார், சார், சார். வணக்கம். வணக்கம். நீங்க சார், நாங்க கனகம்பாபுரம் கண்டப்பக்கான சபாவின் செக்ரட்டரி. அப்படியா? என்ன விஷயம் சார், இன்று எங்க சபாவில் ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பாவருக்கு திடீர்னு தொண்டை ஆபரேஷன் ஆகி போச்சு. மெம்பர்ஸ்களை ஏமாத்த முடியல. அதனால நீங்க மறக்காம கூட வந்து கச்சேரி செய்து எங்க காதுகளை குளிர வைக்கணும். அதுக்கு இல்லையா, நீங்க காசு பணத்துக்காக வேண்டி கவலைப்படாதீங்க. இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. ஆமா, 500 ரூபாயா? நான் மொத்தமாவே இவ்வளவு எதிர்பார்க்கலீங்க. பரவாயில்ல, நீங்க வந்தா போறது. யாருங்க? ஏய்யா, என்ன வேணும்? உங்க மேனேஜர் எங்க? எல்லாம் வந்து வெளியில போயிட்டாங்க. இதுக்கு எவ்வளவு வாடகை? 300 ரூபாய் வாடகை. 300 ரூபாயா? ஆமா. என்னப்பா மணி 7 ஆச்சு, என்ன வரல?
சொன்னபடி ரவியை கூட்டிட்டு போய் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் தப்பிச்சுட்டு போயிட்டான் சார். நான்சென்ஸ். அவனை நானே தீர்த்து கட்டுறேன்.